நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நற்கருணை நாதர் அன்பின் தேவ நற்கருணை அந்த பாடலுடைய முதல் வரி 4 வரிகளை பாடி நாம் இப்போது ஆராதனை செய்வோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே நற்கருணை நமக்கு மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆராதனைக்குரிய புகழுக்குரியவர். இதோ அவர் நம்மை நம் வாழ்கிற இடங்களை நமது ஆலயத்தை சுற்றி வளவர இருக்கிறார். தினக்கருணை ஆராதனையிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். நம் அனைவரும் எழுந்திருப்போம். ஆலயத்தை முகப்பில் போங்க. முதல்ல பலிப்பிட சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுமியர்கள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து இந்த சிறு பிள்ளைகள், பூ தெளிக்கிற பிள்ளைகள், அதை தொடர்ந்து நம் நற்கருணையை பவனியாக எடுத்து வரும் பாடல். வழி நடத்துக. தயவுசெய்து மிக வேகமாக, நேரத்தை கருதி நாம் வேகமாக செல்லணும். தயவுசெய்து முன்னாடி போங்க. பவனி என்ட்ரன்ஸ் கேட்டு தான் போவோம். தயவுசெய்து வழிபடுங்க. இயேசுவே பிரியமான அன்பு சகோதரமே, உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் இதோ நமது பகுதியிலே ஆசீர்வாதத்தோடு பவனியாக வர இருக்கின்றார். நாம் அனைவரும் உருக்கமாக இந்த பவனியிலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். கடவுள் மனிதனாக அப்ப வடிவிலே நம்மத்திலே முழுமையாக பிரசன்னமாயிருக்கின்ற நம்பிக்கையோடு இதோ நேரத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். புரிவோம் எம் அருகினிலே வருபவரே
திருப்பலியில நம்மை வருக வருக என்று அழைக்கிறார். அவருடைய பாதத்தில் அமருகிற போது அன்பை பொழுகிறார். இதை நினைவாக செய்கிறேன் என்று சொன்னவர் அவர் நினைவை நம் மத்தியிலே விட்டு செல்கிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் அவருடைய அருகில இருக்கிற போது நம் மனங்களிலே வந்து குடிகொள்கிறார். நம்முடைய உறவிலே வாழ அழைக்கிறார். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுவே. நற்கருணையிலே எழுபவரே. ஆராதனை புரிவோம் எம்மருகினிலே வருபவரே. ஆராதனை புரிவோம். மீண்டுமாக இணைந்து நற்கருணையிலே எழுபவரே. ஆராதனை புரிவோம் எமருகினிலே வருபவரே. ஆராதனை புரிவோம். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் போது நாம உருகி உருகி எரிகிற அந்த மெழுகு துறைகளை போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் எரித்து விடுகிற ஆண்டவர். இந்த மலர்ந்து மனம் வருகிற அந்த மலர்கள் மனம் வீசுவது போல அவருடைய அருகில அவருடைய உட்கொள்கிற போது நம்முடைய வாழ்வை கூட பல விதங்களில் அலங்கரிக்கிற ஆண்டவர். நாம் வந்து சுடராக ஒளி வீச மலராக மலர்ந்து மனம் வீச அருள் தருகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து துதித்து போற்றுவோம். உருகி உருகி நீதம் உனக்கென இருந்தீர் மெழுகு தீரிகள் என ஒளிந்திடுவோம். உருகி உருகி நிறம் உனக்கென இருந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் மதத்தில் இணைந்திருந் மனக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உமது சீடரெனவே உமது பாத சுடல் நடப்போம். உமது சீடரெனவே உமது பாத சுவடு நடப்போம். உமது அன்பின் கனவை உலகம் முழுதும் நிறைப்போம். நற்கருணையிலே எழுபவரே. ஆராதனை புரிவோம் மருகினிலே வருபவரே. ஆராதனை புரிவோம். எல்லோருமாக நற்கருணையிலே வருபவரே. ஆராதனை புரிவோம் மருகினிலே வருபவரே. ஆராதனை புரிவோம். நற்கருணை. ஐந்தறிவு படைத்த விலங்கிற்கே நற்கருணையின் மகிமை அறியும் போது ஆறறிவு படைத்த நாம் அறிய மாட்டோமா? நற்கருணையின் மகிமையை உணர்த்த புனித அந்தோணியாரின் திருவிழாவின் 8ஆம் நாளில் கலந்து கொண்டு நற்கருணை நாதரை ஆராதிப்போம். கல்வாரியில் இறைவனின் ஓனுடல் பலியாகிறது. திருப்பலியில் இறைவனின் திருவுடல் உணவாகிறது. நற்கருணை என்னும் திருவுடல் பகிர்வின் அடையாளம்.
நற்கருணை இயேசு மட்டுமே இருக்கிறார் என்பதல்ல, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூவரும் அடங்கிய தவத்திருத்துவமே நற்கருணை. நம்மை நாமே நன்றாக தயாரித்து பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தரை உள்வாங்க வேண்டும். நற்கருணை பேழையில் வைக்கப்பட்டுள்ள நற்கருணை ஆலயத்தை சுற்றி எடுத்துச் செல்லப்படுகிறது. இது இயேசுவின் இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழிபாட்டு முறையாகும். நற்கருணை பவனி இயேசுவின் சிலுவை சாவை மற்றும் உயிர் தெளிச்சியை குறிக்க உதவுகிறது. இப்பவனியில் நாம் பங்கு பெறுவதன் மூலம் இயேசுவின் இறை பிரசன்னத்தை உணர முடியும். இயேசுவின் பிரசன்னத்தை இந்த நற்கருணை பவனியில் உணர்வோம் என்ற ஆத்மார்த்தமான உள்ளத்தோடு இப்பவனியில் பங்கு கொள்வோம். தலைவன் பாரில் எங்கு பொது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கு பொது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வாங்க. ஆமா, அடிமை அமைப்பு என்று ஒழிய இங்கு மனித மாண்பு நிறைய புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். அன்பு தெய்வம் இறைவனுக்கே புகழ், மூவர் இறைவனுக்கே புகழ், மூவர் இறைவனுக்கே நன்றி, மூவர் இறைவனுக்கே நன்றி, மூவர் இறைவனுக்கே நன்றி, மூவர் இறைவனுக்கே நன்றி. கோடி புனிதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலன்களுக்கெல்லாம் நாயகனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலன்களுக்கெல்லாம் நாயகனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் குறை தீர்க்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் குறை தீர்க்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய் நொடிகளை குணமாக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய் நொடிகளை குணமாக்கும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோரை தேர்தலாக இருக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்போது தந்தை அவர்கள் இப்போது சரி ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். உலகம் முழுவதும் புனித அந்தோணியாரின் திருவிழாவை இன்று சிறப்பான முறையில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியார் நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். குறிப்பாக அவருக்காக இன்று நாம் நாம விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இந்த விழாவை அவருக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் சமர்ப்பிப்போம். குறிப்பாக இந்த புனிதர் அந்தோணியாரின் பெருமைகளை நாம் நினைக்கும் பொழுது பலவிதமான செயல்களையும் அவர் செய்த புதுமைகளையும் நம் கண்முன் வருகின்றன. குறிப்பாக 13 வயதில் அவர் செய்த புதுமை, சாத்தான் அவரை சோதித்த பொழுது தரையில் எழுதிய கடவுளின் வல்லமையால் சாத்தானை அகற்றினார். இன்னும்
நற்கரனின் மீது அளவற்ற நம்பிக்கையும் திருப்பலியின் மீது எல்லையில்லாத அலாதியின் பங்கேற்பும் கொண்டவர். இன்னும் சிறப்பான முறையில் அவர் செய்த புதுமைகள் எண்ணில் அடங்கா. இன்று நாம் அவருக்கு விழா எடுப்பது சால சிறந்தது, தகுதியானது. இன்னும் சிறப்பான முறையில் இன்று நாம் அவர் வழியாக நமக்காக பரிந்து பேசும் இறைவனிடம் நம்முடைய குடும்பங்களை சமர்ப்பிப்போம். இன்னும் இந்த அருமையான தருணத்தில் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த அந்தோணியார் வழியாக நம் குடும்பத்தில் உள்ள தேவைகளுக்காக சிறப்பான முறையில் மன்றாடுவோம். பலவிதமான தேவைகளோடு நம்பிக்கையோடு அவரை நாடி வந்திருக்கிறோம். இந்த நற்கரனின் வழியாக புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் நம் குடும்பங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். நற்கரனை நம் வாழ்விற்கு ஒரு அச்சாணியாகவும் அடையாளமாகவும் உந்து சக்தியாகவும் ஆற்றலாகவும் இருக்க வேண்டும் என்று உருக்கமாக நாம் இந்த நற்கரனில் வீற்றிருக்கும் நாதரை இயேசு கிறிஸ்துவை மன்றாடுவோம். நம் அனைவரும் கண்களை மூடி அன்னத்தோட உற்று நோக்குவோம். நர்மையா நாளிலே நம்முடைய வாழ்விலே நற்கொடை நாத நங்குரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அநேக நன்மைகளை நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பங்கு மக்களுக்கு அதை அண்டி வந்து ஜெபிக்கிற யாவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டிருக்க தெய்வீக பிரசனம் நிறைந்த நற்கொடை நாதர் நம்முடைய வாழ்வுடைய ஊற்றாக இருக்கிறார். நம் வாழ்வுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போன போது, நாம் கலம்பி போன போது, நாம் துயற்ற போது, நாம் நோயுற்ற போதெல்லாம் நம்மை தாங்கியவர், நமக்கு சுகம் கொடுத்தவர், நம்மை வழி நடத்தியவர். இதோ இப்பொழுது அதே நற்கொடை ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் யாவருக்கு கொடுப்போம். நற்கொடை நாதரே, எங்கள் அனைவரையும் வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு தங்குங்க. மாண்பு கீதத்தை பாடி முதல் ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாலினை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. தந்தையர்கள் இப்போது முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மகிழ்வோடு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற நம்பிக்கையோடு தலைவணங்கி ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி. நோய்களை தீர்க்கும் ஆண்டவரை போற்றி, நோய்களை தீர்க்கும் ஆண்டவரே போற்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி. நாம் தொடர்ந்து பவனியில் கலந்து கொள்வோம். தயவுசெய்து அசல்மாரி நம்ம நெருக்கமான இடத்துக்கு போறோம். எனவே கொஞ்சம் வழியை சொல்ற மாதிரி கொஞ்சம் போங்க. தயவுசெய்து முன்னாடி போற பாடல் முன்னாடி வாங்க.
வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே ஒரு இந்த பாசமே ஏழை என்னிடமே போயிட்டேக்கலாம். இந்த பாசமே ஏழை என்னிடமே எல்லாத பாவமே புரிந்த பாவினே வாழ்வை அளிக்கும் வல்லவா வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே தாவீதின் மகனே ஹோசன்னா தாவீதின் மகனே ஹோசன்னா இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. தாவீதின் மகனே தாவீதின் மகனே தாவீதின் மகனே இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க குணமளிக்கும் நாதரே வாழ்க குணமளிக்கும் நாதரே வாழ்க குணமளிக்கும் நாதரே வாழ்க குணமளிக்கும் நாதரே வாழ்க இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க எம் ஆண்டவரே வாழ்க எம் தேவனே வாழ்க தேவனே வாழ்க ஆபிரகாமின் கடவுளே வாழ்க ஆபிரகாமின் கடவுளே வாழ்க ஈசாக்கின் கடவுளே வாழ்க ஈசாக்கின் கடவுளே வாழ்க யாக்கோபின் கடவுளே வாழ்க யாக்கோபின் கடவுளே வாழ்க யோசேப்பின் கடவுளே வாழ்க யோசேப்பின் கடவுளே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க மீட்பரே வாழ்க மீட்பரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க நற்கருணை நாதரே வாழ்க மீட்பரே வாழ்க மீட்பரே வாழ்க இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி குணமளிக்கும் தேவனே நன்றி குணமளிக்கும் தேவனே நன்றி போயிட்டேக்கலாம் அப்படியே ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் அழைப்பாவே மனதவளை பேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் பேச தேற்றுவார். கரப்பிடித்த நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீரே எங்கள் ஒளியாவாய் நீரே பாதையில் சுடராவாய். நீரே எங்கள் ஒளியாவாய் நீரே பாதையில் பொருளாவாய். பாத பதிவுகள் எமது வாழ்வின் சிலைகள் கனிகள். நீரே எமது வழி நீரே எமது ஒளி நீரே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள்
நிகழ்வுகள் துன்ப துயர நிகழ்வுகள் ஆட்சி காலங்கள் தடுமாறி விழ தருமான சூழல்கள் நீரே எங்கள் ஒளியாவாய் நீரின் பாதையில் சுடராவாய் நீரே எங்கள் ஒளியாவாய் நீரின் பாதையில் சுடராவாய் உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையில் இறைவா உணர்ந்தாரும் நீரே எமது வழி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு இசையா இயேசுவே இசையா இயேசுவே அருள்வாரே இயேசுவே போற்றி இயேசுவே வாழ்க எம் நாதரே வாழ்க எம் மீட்பரே வாழ்க எம் வழியே வாழ்க எம் ஒளியே வாழ்க ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே நற்கருணையின் நாதனே உணவளிக்கும் தேவனே யோசேப்பின் தேவனே அப்போஸ்தலரின் தேவனே திரு தூதர்களின் தேவனே இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே போற்றி ஆபிரகாமின் தேவனே போற்றி ஈசாக்கின் தேவனே போற்றி யோசேப்பின் தேவனே போற்றி யாக்கோபின் தேவனே போற்றி வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க உணவளிக்கும் தேவனே வாழ்க எம் பாதுகாவலரே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே என்னுள்ளமே என்னிடத்தில் நீ வந்து தங்குமே இயேசுவே என்னோடு பேசுமே இயேசுவே 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 என்னுள்ள கருவே ஒவ்வொரு இறைவனுக்கே புகழ் ஒவ்வொரு இறைவனுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் மையமாக இருப்பது எது? சங்கையேடு திரு அவையில் எண் 11 கூறுவது போல திவ்ய நற்கருணை திருச்சபைக்கு திருச்சபையின் உறுப்பினர்களுக்கு மையமாகவும் அடித்தளமாக அமைவது. குழுமையில் ஒவ்வொருவரும் நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை நாதரின் முன்பாக கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்வில் மையமாக இருப்பது எது? பணமா, உறவா, சொத்தா, புகழா, எனக்கு இன்னும் பலவிதமான அழிந்து போகக்கூடிய உலக நாட்டுகளில் பங்கேற்கின்ற பொருட்களா, உன்னத உயிர் தருகின்ற இந்த உத்தம தெய்வத்தை மறந்து பலவிதமான நாட்டங்களில் நாம் பங்கேற்கிறோம். அதைதான் திருச்சபையில் மிக அழகாக கூறுகிறது. நற்கருணை இல்லையேல் குருக்கள் இல்லையேல், குருக்கள் இல்லையேல் நற்கருணை இல்லை. குரு, நற்கருணை, திரு அவை இவை மூன்றும் இல்லை எனில் கிறித்துவம் இல்லை. நாம் இந்த அருமையான தருணத்தில் இறைவனை பவனியாக எடுத்துச் செல்கின்ற இந்த தருணத்தில் இதோ வழி நெடுக்கிலும் இந்த ஊர் முழுவதும் ஆசீர்வதித்து இங்கு குழுமையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்ற நற்கருணை நாதரிடம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, என்னுடைய வாழ்வில் மையமாக இருப்பது எது? 2005 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதலாக திருத்தந்தையாக பொறுப்பேற்றிய 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவர் புதுநன்மை உறுதி பூசல் 100 பிள்ளைகளுக்கு கொடுத்த போது திவ்ய நற்கருணை உண்ட பின் அந்த பிள்ளைகளிடம் கேட்ட ஒரு கேள்வி, இப்பொழுது திவ்ய நற்கருணை பெற்றுக் கொண்டீர்கள், உங்கள் உள்ளத்தில் எழுப்புகின்ற கேள்வி என்ன? இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் உரையாடலா அல்லது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஆண்டவரே என்னோடு தங்கும். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், ஆண்டவரே
என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். இந்த மூன்றும் தான் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற 16ஆம் ஆசீர்வாதப்பார் அன்ற குழந்தைகளுக்கு சொல்லிய ஒரு பாடம். இதோ அவர் புகுட்டிய அந்த மைய கருத்து இதோ நம்ம கேள்வியாக எழுப்புகிறார். என்னுடைய வாழ்வில் மையமாக இருப்பது எது? குடும்ப பிரச்சனையில், தொழில் முன்னேற்றம் காணாத தருணத்தில், திருமண தடைகள் ஏற்படும் பொழுது, வேலையை தேடி வெளிநாட்டுக்கு செல்ல தயாரிப்புகள் தடையாக இருக்கின்ற தருணத்தில், குழந்தை பாக்கியம் இல்லாத தருணத்தில், தொழில் வளர்ச்சி அடையாத தருணத்தில் மட்டும் இறைவனை நாடி செல்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்வில் மையமாக இயேசு கிறிஸ்துவை, இதோ அந்த நற்கரணை நாதரை நான் வழிநடத்தி செல்கிறேனா, அவருடைய பாதையில் நடக்கின்றேனா? அன்னை தெரசால் கூட நற்கரணைக்கு பேர் போனவள். இதோ இந்த அன்னை தெரசா ரோமை நகரில் பணியாற்றுவதற்காக ஒரு கடிதம் எழுதினார்கள். ஆனால் அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னோடு இணைந்து ஒரு குருவானவர் வருவார். அதற்கு அந்த ரோமை நாட்டில் உள்ள ஒரு நபர் சொல்கிறார், குருவானவரை வேண்டாம், உங்களுக்கு தேவையான அருட்சகோதரிகளை எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள், உங்கள் பணியை செய்யுங்கள் என்றார்கள். ஆனால் உடனே மறு கடிதம் அவர்களுக்கு எழுதிய போது மறுத்து எழுதினார், நான் வர மாட்டேன், என்னுடைய சகோதரிகளும் வரமாட்டார்கள். ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது திவ்ய நற்கரணையின் வழியாக தான் சக்தியின் பலத்தையும் ஆற்றலையும் பெறுகின்றேன். அதை பெற்று தருவதுதான் குருவானவர். எனவே இன்று அவரை சுற்றி நாம் பவனியாக எடுத்து செல்கின்ற இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்வில் மையமாக இருப்பது எது? இதோ இந்த நற்கரணை. ஒரு நிமிடம் உருக்கமாக மௌனமாக ஜெபிப்போம். இந்த நற்கரணை நாதர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் அவர் பவனியாக எடுத்து செல்கின்ற தருணத்தில் நம் ஒவ்வொருவரின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் செவி சாய்த்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் விதத்தை பாடி ஆசிரியர் பெற்றுக் கொள்வோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலங்களாலே மனிதனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மெய் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்ந்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்வட்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல்களை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இரண்டாவது ஆசிரியை பெற்றுக் கொள்வோம்.
நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. என் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு முதியவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கும் அனைத்து தொழில் வளர்ச்சிகளிலையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் இந்த திருக்கரத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே வாழ்க, இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. நாம் மறுபடியும் கலந்து கொள்வோம். வரிசையாக வண்டியில் நின்றிருக்கு. மிக வேகமாக வரிசை கரகமாக செல்வோம். பாடல்களை பாடிக்கொண்டு முன்னாடி போக போகலாம். ஆலயத்துக்குள்ளே செல்வோம். ஆலய வளாகத்திலே 3வது ஆசீர்வாதம். தயவுசெய்து முன்னாடி போக வரிசைகரமாக வேகமாக சொல்லலாம். பாடல் 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 காத்திருக்கின்றேன் வரிசையாக போலாம். வேண்டும் ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவரே வர வேண்டும். மக்கள் அப்படி முன்னாடி போங்க. வளர்ந்திட வேண்டும். உள்ளத்தில் நீ வந்து தங்குவே. இயேசுவே வாருமே. இயேசுவே 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 வாழ்ந்து போது வெறுமையாகினேன். நீயோடு கல்வி போது முழுமையாகினேன். நீயோடு நானோடு கலந்திட வேண்டும். கலந்திட வேண்டும். இயேசுவே வாருமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே தூயவர், இயேசுவே தூயவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், நல்லவர் இயேசுவே, நல்லவர் இயேசுவே, நல்லவர் இயேசுவே, நல்லவர் இயேசுவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, தூயவரே, தூயவரே, நன்மலையே, 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 கண்மலையே காப்பவரே, காப்பவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. குணப்படுத்திய ஆண்டவரே போற்றி போற்றி. பேய் நோய்களை குணமாக்குகின்ற ஆண்டவரே போற்றி போற்றி. பேய்களை ஓட்டுகின்ற ஆண்டவரே போற்றி போற்றி. நோய்களை குணமாக்குகின்ற ஆண்டவரே போற்றி போற்றி. பல புதுமைகளை செய்கின்ற ஆண்டவரே போற்றி. பல புதுமைகளை செய்கின்ற ஆண்டவரே போற்றி. முதல் புதுமை செய்த ஆண்டவரே போற்றி. மக்களின் குறை தீர்க்கின்ற ஆண்டவரே போற்றி போற்றி. ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை பாதுகாக்கின்ற ஆண்டவரே போற்றி போற்றி. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணிமை போல் பாதுகாக்கின்ற ஆண்டவரே போற்றி போற்றி போற்றி. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வுக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவரை போற்றி போற்றி போற்றி. குழந்தைகளை பேணி பராமரிக்கும் ஆண்டவரை போற்றி போற்றி போற்றி. குடும்பங்களின் நாயகனே போற்றி போற்றி போற்றி. கல்வி ஞானம் ஒழுக்கம் ஆன்மீகத்தில் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றி போற்றி போற்றி. முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. பாடல் பாடல் பாடல். புகழை பாடுவது என் வாழ்வில் செந்தமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது முன்னாடி போங்க, முன்னாடி போயிட்டு முன்னாடி போங்க. இன்பமையா. போயிட்டே இருக்கலாம். உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. முன்னாடி போங்க. இன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய். முன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அழைத்திருப்பாய்.
வண்ணமையா உன்னருளை போற்றுவதும் என் வாழ்வின் செல்வமையா ஒன்றாக உயிரே நீ என்றாரு என் மன்னவா என்னில் வா என் மன்னவா ஒன்றில் நான் ஒன்றாக உயிரே என்றாக என்னில் வா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா நினைவாக சொல்லாக புயலாக எனில் வாழும் துணையாக நீ அல்லவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாக நீ அல்லவா இறை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா இறையாமல் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே என்றாக நீ அருந்தி இருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி இருந்த மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதய நிறைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இறைவன் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயிர மாட்டாயா பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன் காட்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன் காட்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி இருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி இருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா வாழ மாட்டாயா யாராவது உண்டா என்றுமே வாழ்வான் அவர் என்றுமே வாழ்வான் உணவை உண்ணும் எவரும் பசியை அருந்தினார்
மனது குருதி மனதும் எவரும் நாளும் வேண்டிடா வாழின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு யாராவது உண்டாய் அவர் என்றுமே வாழ்வான் அவர் என்றுமே வாழ்வான் நின்று இறங்கி வந்த உண்டாய் அவர் என்றுமே வாழ்வான் அவர் என்றுமே வாழ்வான் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி ஆபிரகாமின் தேவனே போற்றி ஆபிரகாமின் தேவனே போற்றி ஈசாக்கின் தேவனே போற்றி ஈசாக்கின் தேவனே போற்றி யாக்கோபின் தேவனே போற்றி யாக்கோபின் தேவனே போற்றி யோசேப்பின் தேவனே போற்றி யோசேப்பின் தேவனே போற்றி அப்போஸ்தலரின் தேவனே போற்றி அப்போஸ்தலரின் தேவனே போற்றி தூதர்களின் தேவனே போற்றி தூதர்களின் தேவனே போற்றி இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க என் மீட்பரே வாழ்க வாழ்க என் தேவனே வாழ்க தேவனே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் மண்ணையும் ஆண்டவர் இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே Praise the Lord. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே பிரியமானவர்களே, இதுவும் நமது பகுதியிலே வலம் வந்தோம். ஒரு சில வினாடிகள் 2-3 நிமிடங்கள் இறுதியாக நற்கருடைய மறைபொருளை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு பழைய பாடல். பூசை மணி போல் பாக்கிய செல்வம் புரிய இல்லையே புரி நிரம்ப கொண்டென்றாலும் அதற்கு இல்லையே பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இயேசுவில் பிரியமானவர்களே, பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இவ்வுலகில் இல்லை. 3 மறைபொருளை என்றாலே 3 எளிமையான மறைபொருளை உங்களுக்கு சொல்கின்றேன். 1, நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய மறைபொருள். இட்ஸ் a belief. நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய மறைபொருள். 2வது, நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். It is to celebrate. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 3வது மறைபொருள், நற்கருணை என்பது வாழப்பட வேண்டிய மறைபொருள். Amen.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த மூன்று மறைபொருள் தான் திரு அவையிலே தம திருத்துவத்தைப் போல நற்கருணை நாம் எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மறக்க இயலாத ஒன்று. நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய மறைபொருள். நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். நற்கருணை என்பது வாழப்பட வேண்டிய மறைபொருள். அனைவரும் கரைகளை உயர்த்தி இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஆக நன்றி. இந்த மறைபொருளோடு இறுதி ஆசிரியருக்காக நாம் அனைவரும் உருக்கமாக ஜெபித்து நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மாண்புயர் கீதம். அருள் அனுமானத்தை பழைய நியம முடிவு பெறுக. நியம முறைகள் வருக. அனிதானை அறிய குறையை நீக்க பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக வருகின்றவராம் தூய ஆனவர்க்கும் சம புகழ்ச்சி என்றுமே. நம்முடைய பாதுகாவலை புதுமைகளின் புனிதர், கோடி அற்புதர் என்றெல்லாம் இந்த உலகமே கோவில் கட்டி எங்கிருந்து இந்த வல்லமை, எங்கிருந்து இந்த ஆற்றல், எப்படி இவரால் இதெல்லாம் செய்ய முடிகிறது? ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உற்று நோக்கி இருக்கீங்கள அந்த நற்கருணை ஆண்டவர். எனக்கு தெரியும் அவர் செய்த பல புதுமைகள். ஒன்று, கழுதை நற்கருணை முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை ஆராதித்து என்று. நாம் அனைவருமாக முழங்கால் படினா ஒரே நிமிஷம் எனக்காக முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்சவங்க மட்டும் நற்கருணை ஆண்டவர் முழங்கால் படிடுங்க. இந்த நாள், இந்த நேரம் வருடத்துக்கு ஒரு முறை தான் இப்படியான நற்கருணை பவனியெல்லாம் நம்ம எடுக்கிறோம். கண்டிப்பாக நான் சொல்றேன், ஒரு கழுதைக்கே நற்கருடைய மகிமை, மேன்மை, ஆற்றல் தெரிந்திருக்கிறது என்றால் நம்ம எவ்வளவு மேலானவர்கள். ஆண்டவருக்கு உளமகிழ்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பணி செய்து இப்போது ஜெபம் ஜெபிக்கப்படும். ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் அடையாளத்தினாலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவே எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய ஆசிரை உளமாற நம்பிக்கையோடு இப்போது பெற்றுக்கொள்வோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. எம் குடும்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவரே வாழ்க, ஆண்டவரே வாழ்க. இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி. எம் குடும்பங்களை ஒப்படைக்கின்றோம் இறைவா போற்றி. இறைவா போற்றி. எங்களை
ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எம்மை தொடும் ஆண்டவரே. எங்களை தொடும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க. எம் மீட்பரே வாழ்க. மீட்பரே வாழ்க. எம் நாதரே வாழ்க. வாழ்க. இறைவா போற்றி. இறைவா போற்றி. Praise the Lord. 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 நம் அனைவரும் எழுந்திருப்போம். இப்போது நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். வடிவிட்டுருங்க. இந்த பிள்ளைகள், நம்முடைய பூத்தளிக்கிற பிள்ளைகள் முன்னாக போக தந்தையர்கள் நற்கருணை ஆண்டவரை அழைத்துக்கொள் செல்வாங்க. தயவுசெய்து இந்த பூக்கள் எடுக்க வேண்டாம். நம்முடைய வாலிப உள்ளங்கள் தயவுசெய்து இளையோர்கள் அதை சுற்றி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது கடைசியாக பாடலை பாடி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாளை மாலை சரியாக 6:15 மணிக்கு திருப்பலியானது துவங்கும். அதை தொடர்ந்து தேர்வு நடைபெறும். எனவே அனைவருமாக நேரத்தோண்டு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை அவாலே என்றும் பாடு. வழி விட்டுருங்க. நன்றி நம் இயேசுவை அவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. கரங்களை ஊற்றி இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாடல் பாடல். வழி வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் எரிகோ வானிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே திகைத்திடாதே. வழி வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க. சொந்தமானா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரனவர் எங்கள் சொந்தமானா. இந்த காலத்தில் சொந்தமானா. வழி 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 விட்டுருக்கோம். இறைவா இல்லையோ தலைவா நன்றி என்ற வார்த்தைக்கு பொருளே
நிலையான புகழுக்குரிய இறைவா, நிலையான புகழுக்குரிய நிலையான தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, அந்தோனியாரே வாழ்க, அந்தோனியாரே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இந்த நாள் மிக சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளம் உதவி இருக்கிறாங்க. அத்துணை நல்ல உள்ளங்களும் சிறப்பாக இந்த தேர் ஏற்பாடு செய்த ஜான் பால் அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். கடைசி பால் வெளியே 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 போங்க, வெளியே போங்க.